டிசம்பர் 11 முதல் 20 தேதிகள் வரைக்கும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதுவரைக்கும் நமக்கு மழை தீவிரம் இருக்குமான்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. குறிப்பாக டிசம்பர் 10 வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பகுதியாக இருக்கும். நாளை முதல் படிப்படியாக நமக்கு மழை பொழிவும் கண்டிப்பாக அதிகரிக்கும். உள் மாவட்டங்கள், கடலோர மற்றும் தென் மாவட்டங்களிலும் பகுதியான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு இருந்தாலுமே கூட, டிசம்பர் மாதத்தில குறிப்பாக எந்த தேதிகள்ல அதிக மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா, கூடுதல் மழை பொழிவு வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறது மட்டும் இல்லாம, அந்த கூடுதல் மழை எப்ப வருங்கிறது தான் நம்ம மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம விளக்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போது. டிசம்பர் 11லிருந்து 22 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல 2 சுற்று மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நெறைய பேர் இந்த டிசம்பர் 11 டூ 20 டேட் கொடுத்த உடனே, கன்டினியூஸா 10 டேஸ்க்குமே ரெயின்ஃபால் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கன்டினியூஸா 10 டேஸ்க்குமே ரெயின்ஃபால் கிடையாது. அதுல வந்து நம்ம 2ஆ பிரிச்சிருக்கிறோம். முதல் கட்டமாக டிசம்பர் 11லிருந்து 14 வரைக்கும் ஒரு சுற்று மழை பொழிவாகவும், அதுக்கப்புறம் டிசம்பர் 16, 17லிருந்து 22 வரைக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவாகவும் 2ஆக நம்ம பிரித்திருக்கிறோம். இந்த 2 சுற்று மழை பொழிவுகளுமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கு. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு வந்து மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு, அதீத கனமழை, பயங்கர கனமழை வரைக்கும் இல்ல அப்படின்னாலுமே கூட, குறைஞ்சது மினிமம் ரெயின்ஃபால் மிக கனமழையாவது இந்த 11 டூ 22க்குள்ள எதிர்பார்க்க முடியும். குறைஞ்சபட்ச மழை பொழிவுகள் ஒரு 15 சென்டிமீட்டருங்கிறது கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். தொடர் மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகள் எதிர்பாருங்க. ஒரு சில மாவட்டத்தில நம்ம 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு அதி கனமழை கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல. ஆகவே இந்த காற்று சுழற்சிகள் தொடர்ந்து தமிழகத்தையே நோக்கி நகரும். நிறைய பேர் ஆந்திரா அல்லது ஒரிஸ்சா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், இல்ல மியான்மர் இந்த மாரி எங்கேயாச்சும் போயிருமான்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். தமிழ்நாட்டை நோக்கியே அதிகப்படியாக இது நகர வாய்ப்பு இருக்கு. முதற்கட்டமாக டெல்டா மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு தொடர் மழையானது எதிர்பாருங்க. எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். ஓரிரு இடங்களில் நமக்கு கனமழை முதல் மிக கனமழை மிக தீவிரமாக காணப்படும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக உண்டு. குறைந்தபட்சம் கனம் முதல் மிக கனமழையாவது எல்லா மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும். எதற்காக இந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நமக்கு இப்போ கனமழை வந்தாலும் ஆபத்து தான். ஏன்னா அந்த பகுதிகளில் ஏற்கனவே வெள்ளம் ஏற்பட்டு இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலைங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய பகுதிகள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இன்னும் இயல்பு நிலை முழுமையாக திரும்பலை. இப்போதான் ஒரு 50% போல நமக்கு ஆங்காங்கே இயல்பு நிலைங்கிறது திரும்பி வருது. தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் அந்த பகுதிகளில் ஒரு கனமழை வந்து தீவிரமாக பதிவாகும் போது அந்த இடத்துல அது கண்டிப்பாக ஆபத்து தான். ஏன்னா பொதுவாக முன்பெல்லாம் வந்து கனமழைக்கெல்லாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிதளவு நம்ம வந்து பயந்தது கிடையாது. இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு கனமழைக்கும் நம்ம சற்று உஷாராக இருந்து தான் ஆகணும். கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக பதிவாகும். உள் மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் நமக்கு பரவலாக கனமழை தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும். உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பாருங்க. அதி கனமழை உள் மாவட்டத்தில் பதிவாகாது. ஏன்னா கடலோரத்தில் மட்டும்தான் நமக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழை எல்லாமே டிசம்பர் 11க்கு அப்புறம். உள் மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் இருக்கும். பெரும்பாலும் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உள் மாவட்ட பகுதிகளுக்கு மறுபடியும் அதீத கனமழைங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான்.
அதனால் உள் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்த்தது போதுமானதாக இருக்கும். கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை பொழிவு இந்த அடுத்து வரக்கூடிய 2 சுற்று மழை பொழிவும் நிச்சயமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே அடுத்த சுற்று மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று வலுவாகவும் மிக தீவிரமாகவும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கடந்த நாட்களில் சில நேரங்கள் அதிகாலையில் நமக்கு மழை வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி விட்டு விட்டு மழை பொழிவு அவ்வப்போது இருக்கும். தினந்தோறும் மழை எதிர்பார்க்க முடியாது. எல்லா நாளுமே மழை வருங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஓரிரு நாட்கள் மட்டும் பரவலாக மழை பொழிவு விட்டு விட்டு இந்த டிசம்பர் 10 வரைக்கும் தென் மாவட்டத்தில் பகுதியாக ஆங்காங்கே விட்டு விட்டு மழை கிடைக்கும். இந்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கும் போது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் நல்ல ஒரு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் மிக கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் எங்கெங்கெல்லாம் நிறைய மழை இன்னும் பெய்யாமல் இருக்கோ, மழை பற்றாக்குறை போல தெரிகிறதோ எல்லா பகுதிகளுக்குமே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும். தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கியே இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நகர போகிறதுங்கனால அனைத்து இடங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை கண்டிப்பாக உண்டு. இது முதலாவதாக இலங்கையை ஒட்டி நெருங்கி அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்திற்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் அதிக மழை பொழிவு கொடுக்கும். ஆரம்பமே நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கு. டிசம்பர் 11 to 14 2 தேதிகளாக பிரிச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? அதில் முதல் தேதிகள் வந்து டிசம்பர் 11லேருந்து 14 வரைக்கும், அதுக்கப்புறம் டிசம்பர் 17லேருந்து 21 வரைக்கும். இந்த காலகட்டங்களில் நமக்கு 2 சுற்று மழை பொழிவாக நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். நிறைய இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்க்கும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகாலையிலன்னு சொல்லி. மழை வரும்போது பனிப்பொழிவுகள் குறையும். ஏன்னா மழை இன்னும் உங்களுக்கு தீவிரம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதிகாலையில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறதெல்லாம் மழை வரும்பொழுது கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மழை முடியும் போது மீண்டுமாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரம் அடையும். பனிப்பொழிவும் மழையும் ஒரே நேரத்தில் இருக்காது. எப்பயுமே நமக்கு வந்து மழை பெய்கிற பொழுது பனிப்பொழிவு சற்று குறைஞ்சிரும். அதனால் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வானிலை அறிக்கை துல்லியமாக கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தினந்தோறும் நம்ம வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் நாட்களிலும் மழை எந்த தேதிகளில் வரும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அந்த தேதிகள் மட்டும் நீங்கள் அலர்ட்டாக இருந்தாலே போதுமானது. அது நீங்கள் வந்து தெளிவாகவும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு அதிக மழை பொழிவு வரப்போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்தந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் உஷாராக இருந்தால் போதும். மற்றபடி எல்லா நாளுமே மழை வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது தேவையில்லாதது. எல்லா நாட்களுமே நமக்கு தமிழ்நாட்டில் மழை கிடையாது. குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புயல் சின்னங்கள் தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. நிறைய பேர் புயல் வருமானு கேட்குறீங்க. தற்போதைக்கு புயலுக்கு வாய்ப்பில்லை. மழை மட்டுமே தீவிரமாக இருக்கும். புயல் உருவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். எல்லா நாட்களுமே மழை பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கிறோம்.